ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதம் 23. அஞ்ஞானி சேகத்விஜ தேவதேவை கிருதானி நானாயதனானி விஷ்ணோ பிரத்யங்க முக்கியாங்கித மந்திராணி யத் தர்ஷனாத் கிருஷ்ணம் அனுஸ்மரந்தி. மொழிபெயர்ப்பு. முனிவர்களாலும் தேவர்களாலும் நிறுவப்பட்டவையும் பரமபுருஷரான விஷ்ணுவின் அநேக ரூபங்களை கொண்டவையுமான வேறு பல ஆலயங்களும் அங்கு இருந்தன. இந்த ஆலயங்கள் பகவானின் முக்கிய சின்னங்களால் பொறிக்கப்பட்டு இருந்தன. அவை முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே எப்பொழுதும் ஒருவருக்கு நினைவூட்டின. பொருளுரை. மனித சமூகம் 4 சமூக பிரிவுகளாகவும் 4 ஆன்மீக பிரிவுகளாகவும் பகுக்கப்பட்டுள்ளது. இப்பிரிவுகளில் ஏதேனும் ஒன்று ஒவ்வொரு தனிநபருக்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. இம்முறை வர்ணாசிரம தர்மம் என்றழைக்கப்படுகிறது. இது முன்பே இந்நூலின் பல பகுதிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது. மனித சமூகத்தின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர்கள் முனிவர்கள், துவஜ தேவர்கள் அல்லது இருபிறப்பு எய்தியவர்களிடையே சிறந்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சந்திரலோகவாசிகளைப் போன்ற உயர் கிரக வாசிகள் தேவர்கள் எனப்படுகின்றன. துவஜ தேவர்கள் மற்றும் தேவர்கள் ஆகிய இரு பிரிவினருமே எப்பொழுதும் விஷ்ணு ஆலயங்களை நிறுவி வந்துள்ளனர். இந்த ஆலயங்களில் கோவிந்தன், மதுசூதனர், நரசிம்மர், மாதவர், கேசவர், நாராயணர், பத்மநாபர் மற்றும் பார்த்தசாரதி முதலான மற்றும் பல திருவிக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. பகவான் அநேக ரூபங்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. பகவான் விஷ்ணுவிற்கு 4 கரங்கள் உள்ளன. அவ்வொன்றிலும் சங்கு, சக்கரம், கதை அல்லது பத்மம் என்ற ஒரு குறிப்பிட்ட பொருளை அவர் ஏந்தியிருக்கிறார். இந்4 சின்னங்களில் சக்கரம் தலைமையானதாகும். எனவேதான் சில சமயங்களில் அவர் சக்ரி என்றும் அழைக்கப்படுகிறார். எதனால் பகவான் முழு பிரபஞ்சத்தையும் ஆள்கிறாரோ அச்சக்தியின் சின்னமாக இந்த சக்கரம் விளங்குகிறது. விஷ்ணு ஆலயங்களில் கோபுரங்கள் இத்தகைய சக்கரங்களை கொண்டுள்ளன. இதனால் மிக தூரத்திலிருந்து இச்சின்னத்தை காண்பவராலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உடனே நினைவுகூர முடியும். மக்கள் வெகு தூரத்திலிருந்து ஆலயங்களை தரிசிப்பதற்கு வாய்ப்பளிப்பதற்காகவே அவை மிகவும் உயரமாக கட்டப்பட்டன. புதிய ஆலயங்கள் கட்டப்படும் பொழுது இதே முறைதான் இன்றும் இந்தியாவில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த முறை குறித்து வைக்கப்பட்டுள்ள சரித்திர காலத்திற்கு முன்பிருந்தே வழக்கில் இருப்பதாக தெரிகிறது. ஆலயங்கள் பிற்காலத்தில் கட்டப்பட்டவை என்ற நாஸ்திகர்களின் முட்டாள்தனமான பிரச்சாரம் இங்கு எதிர்க்கப்படுகிறது. ஏனெனில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே விதுரர் இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வந்தார். விதுரர் தரிசித்ததற்கு மிக நீண்ட காலத்திற்கு முன்பிருந்தே இந்த விஷ்ணு ஆலயங்கள் இருந்து வந்துள்ளன. மாமுனிவர்களும் தேவர்களும் மனிதர்களின் சிலைகளையோ அல்லது தேவர்களின் சிலைகளையோ ஒருபோதும் நிறுவியதில்லை. சாதாரண மனிதனை இறை உணர்வு படித்தரத்திற்கு உயர்த்துவதற்காகவே விஷ்ணு ஆலயங்களை அவர்கள் நிறுவினர். ஹரே கிருஷ்ணா.